பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஹோம்மேடாக ப்ரலைனும் சாஸும் வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சுகர் சிரப்பை வெறுமனையாக ஆட் பண்ணாமல் அதில் எசன்ஸும் அதுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணலாம். ஏன்னா பட்டர்ஸ்காட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த மில்க் ஃப்ளேவரில் வரும். ஸோ நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்பாஞ்ச்லேயும் டேஸ்ட் தெரியும். அதுக்கப்புறம் க்ரீமை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த சாஸ் ஆட் பண்ணும்போது இந்த பட்டர்ஸ்காட்ச் சாஸை ஆட் பண்ணும்போது அந்த சாஸோட டேஸ்ட்டு தனியாக தெரியும். நீங்கள் ஆனால் க்ரீம்லேயே ஆட் பண்ணி மர்ஜ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு க்ரீமோட டேஸ்ட்டு தான் தெரியும், ஃப்ளேவர் மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பெட்டர் இந்த க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த சாஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ப்ரலைன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷனலாக இருந்தால் ஒயிட் சாக்லேட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் அது கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த டிசைன் தான் நான் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.